கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026 ஆண்டின் முதல் ஆராதனைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனங்களை வாசித்து தியானம் பண்ணுவோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த பூமியில கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சண்டை சச்சரவுகள், எடுத்தேன் கவிழ்த்தேன் ஊதாரி பிள்ளைகள், அடிதடி சண்டைகள் நடக்கிற இந்த தேசத்துல ஜனங்கள்லாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நம்மளை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வருகிறார். தொடர்ந்து பாதுகாத்து வரணும்னு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும். ஏனோ தானோ என்று நடக்க கூடாது. அவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகத்துல எத்தனையோ பேர் போயிட்டே இருக்கிறாங்க, கல்லறைக்கு போய்கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் இந்த நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவித்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வேதம் சொன்னால் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. கிருபைனா தகுதி இல்லாதவனுக்கு போடப்படுகிற பிச்சை என்று ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கார். தகுதி இல்லாதவனுக்கு இந்த பூமியில வாழே தகுதி இல்லை, அவனுக்கு பிச்சையா ஒரு ஈவு தான் கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். அந்த கிருபை இருக்க போய் அந்த பூமியில வாழ்றோம். ஆண்டவருடைய கிருபை இல்லாட்ட அந்த பூமியில வாழவே முடியாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு வச்சிருக்கிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அல்லேலூயா. காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கு. இப்ப கர்த்தருடைய கிருபை காலைதோறும் எப்படி இருக்கு? புதியவைகளா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால நம்மளை நிரப்பி நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர் உண்மை பெரிதாயிருக்கிறது. அவர் உண்மை எப்படி இருக்கு? பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒரு வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். நீங்க புது சிருஷ்டியா மாறுவீர்கள். நீங்க ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்று அவருக்கு பிரியமா நீங்க வாழணும் தீர்மானிச்சா நீங்க ஒரு புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். உங்க வாழ்க்கையில பழைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் ஒழிச்சிருவார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் தம்ம ரத்தத்தால் நம்ம பாவத்தெல்லாம் கழுவி நம்மை சுத்திகரிச்சிருவாரு. நாம புது சிருஷ்டியா மாறிடுவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயின. அப்ப நீங்க புதிய படைப்பா மாறுறீங்க. பார்த்தா பழைய வாழ்க்கையோ நிகழ்கால வாழ்க்கை எப்படி இருக்கு? சினிமா, பாட்டு, கச்சேரி, கேலி கூத்து, கெட்ட வார்த்தை, சண்டை சச்சரவு, பகை விரோதம், கசப்பு, வைராக்கியம்,
இப்படி ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு ஏசப்பா போல மாறிடணும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். பழைய குணம் உங்களை ஒட்டாது. இயேசு ஒட்ட விட மாட்டார். பழைய பாவத்தை இயேசப்பா ரத்தத்துல கழுவிடுவாரு. உங்க மனசாட்சி, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், எனக்கு மனசாட்சி பாதிக்கிறதே, அதுக்கு பிரச்சனையே வேண்டாம். ஏசப்பாவை பார்த்தெல்லாம் சிலுவையில ரத்தம் சிந்தி கழிச்சிட்டாரு. அந்த பாவத்தை ஏசப்பட சொல்லி அறிக்கைட்டு விட்டுறணும். அந்த பாவத்தை நினைக்க கூடாது. ஏசப்பாவுக்கு நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. பழையில் நான் ஒழிந்து போயினேன். ஊரார் உலகம் என்னன்னு சொல்லலாம், ஆனா நீங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29 8 11 வருஷம் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணப்படுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப 2 பேரு தீர்க்கதரிசி, உங்கள் தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி இல்ல, நீங்க உங்களுக்காக வைத்திருக்கிற தீர்க்கதரிசிகள். சொப்பனக்காரர்கள், நீங்க உங்க போய் ஒரு அர்த்தத்தை கேட்டோம்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுவான். அப்படியாக்கும் இப்படியாக்கும் அது இது அப்படின்னு சொல்லுவான் சொப்பனக்காரர்கள். இப்ப சொப்பனக்காரர்கள் தங்களை குறித்து மற்றவர்களை குறித்து சொப்பனம் கண்டு உன்னை குறித்து நான் இப்படி சொப்பனம் கண்டு நீ உருப்படவே மாட்டேன்னு அப்புறம் எப்படி இருக்கும்? அது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்தவே உயர்த்த போகிறார். நீ வச்சிருக்க எல்லா பிரச்சனையும் இனி ஒரு பிரச்சனை ஆகாது. நீ வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு சுத்தமானது. நீ பரிசுத்தமா வாழ்ந்துட்ட, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்ட, அதனால உன் காரியம்லாம் ஜெயமா இருக்குன்னு சொல்லி இப்படி மேல் பூச்சா பூசி பூசி பேசுகிற தீர்க்கதரிசிகளை வேதம் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. மற்றவர்களை குறித்து இல்ல மற்றவர்கள் சொல்லுகிற சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற விதமாய் சொல்லி அந்த காரியத்தை கெடுத்து விடுவது இல்லையா? அப்போ நம்ம ஆண்டோடைய வசனத்தை தான் கடைபிடிக்கணும். ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறார், மலை பிரசங்கம் 5, 6, 7, 8 அதிகாரம், 7 அதிகாரம். அதுல நாம எப்படி வாழணுங்கிறத அதுல எழுதி வச்சிருக்கிறாரு. நான் பரலோகம் நிச்சயம், ஹெவன் ஸ்வேர்ன்னு சொல்லி நான் யூடியூப்ல அந்த செய்தியெல்லாம் வெளியிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு தான் நல்ல காலம். கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் விட்டுட்டு சீர்படுகிற, செம்மைப்படுகிற, பரிசுத்தப்படுகிற, ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கப்படுகிற, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க பண்ணுகிற வசனங்கள்லாம் இருக்கு. ஆண்டவர் என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் இல்லையா? எல்லா வசனத்தையும் மீறி நடந்து நீ பாதி இருள் பாதி வெளிச்சமாய் இருக்கின்றாய். உனக்குள்ள இருளும் வெளிச்சமும் கலந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் மேல் கோபமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பாரு, உங்களை பெருகவே பெருக பண்ணுவாரு, நீங்க போங்க காரியம் உங்களுக்கு வாய்க்கும். இப்படி சொல்ற ஆளை ஆண்டவர் இனங்கண்டு எரேமியா மூலம் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சொப்பனக்காரர்கள் அப்படிதான் விதவிதம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. முகஸ்துதிக்காய் சொல்லி அவர் இழிவான ஆதாயத்துக்காய் பேசுகிறவர்கள், அது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவரின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பேரை சொல்லிட்டு தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற நான் அவங்க அனுப்பல அப்படின்ட்டார். அதுல 10ஆம் வசனம் 29:10, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்படும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
இப்ப பாபிலோனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். ஆனா போய் அங்க இருந்துட்டு என்ன பண்றாங்க? உடனே என்ன பண்ணிடுறான்? இஸ்ரேல் நாட்டுக்கு போய் யூதேயா தேசத்துல போய் அந்த சொந்த வீட்டை பராமரிச்சு அங்க போயிடணும். எல்லாருக்கும் ஆசை. நாடு கடத்தப்பட்டுட்டாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் நீதி செஞ்சிட்டாரு. ஏன்னா அவங்க விக்கிரகத்தை நேசித்து ஆண்டவர் விட்டதுனால அந்த ஜனங்களை மற்ற தேசத்துல சிதறடிச்சிட்டாரு. அதுல முக்கியமா பாபிலோன் தேசம், இன்னைக்கு பாக்தாத் என்று ஈராக் என்று ஈரான் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிச்சிட்டாரு. அது என்னன்னா, நீங்க செஞ்ச பாவத்துக்கு நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறதுக்கு எரேமியா தீர்க்கதரிசியை வச்சிருந்தாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வச்சிருந்தாரு. ஆனா ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி, 70 வருஷம் நீங்க எங்க என்னதான் இருக்கணும்? அடுத்த நாட்டுல தான் குடியிருக்கணும். சிதறடிக்கப்பட்ட தேசங்கள்லாம் 70 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்வார்த்தையை சொல்லி மறுபடியும் கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்துல உங்களை நிலைநிறுத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேலின் வார்த்தைகளை நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் நீங்க பாடு அனுபவிக்கணும், இருக்கணும், இங்கதான் இருக்கணும். இங்க இருந்து ஓடக்கூடாது. ஓடினா உங்களுக்கு சீரழிவு தான். இங்கதான் இருக்கணும். 70 வருஷம் கழிச்சு நான் உங்களை சந்திக்க வருவேன். அப்பொழுது நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இஸ்ரேல் நாடு 70 வருஷம் கழிச்சு அப்படி கொஞ்சமா சேர்ந்து இப்ப புதிய 1946 47 அது விடுதலை பெற்றது. இந்தியா போல அது ஒரு விடுதலை பெற்ற ஒரு தேசமாக இஸ்ரவேல் இன்று மாறிவிட்டது. அல்லேலூயா. யூதர்களுக்கு என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு நாடு நகரம் ஏற்படுத்தப்பட்டது. கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்க மறுபடியும் யூதேயாவில இஸ்ரவேல் ஜனத்துல அங்க போய் குடியேறணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அங்க நல்லா வாழணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அந்த நல்ல நினைவுகளை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆனா 70 வருஷம் கழியணும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு தண்டனை காலம் வருகிற பொழுது நாம ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி அவர் பாதத்துல உட்கார்ந்து 4 கால் பாய்ச்சல் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நீதி நியாயத்தை கற்று அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, பொறுமையாய் இருப்பது எப்படி, அந்த குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் சொன்ன காலத்தை எப்படி ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் கடத்துவது என்று சொல்லி அப்படி இருக்கணும். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்ப இந்த புதிய ஆண்டுல ரொம்ப எட்டி பாய்ச்சல் போக முடியாது. ஆண்டவர் சமுத்திரம் உட்கார்ந்து வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா இருக்கிறோமா என்று அடிக்கடி செக் பண்ணணும். அடிக்கடி செக் பண்ணணும். ஆண்டவர் பேசுறதுக்குள்ள ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் ஆண்டவர் இவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வருதுக்குள்ள புறப்பட்டு போயிடுவாங்க. இவங்க கடமை செய்திக்கு போயிடுவாங்க. வேற ஆண்டவரும் போயிடுவாரு. இப்படி என்ன செய்யணும், உபத்திரம் கட்டிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்துல இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம், நாம நிதானமாக பொறுமையாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக ஆண்டவர் சொல்படி கேட்கிறவர்களாக வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்களாக நாம் மாறுகிற வரைக்கும் நம்ம வசனம் இந்த வசனம் எல்லாம் இருதயத்துல இருதயமாகிய பலகையில எழுதி அதை கை கொள்ளணும். சில நேரத்துல மன அழுத்தம் வந்து கோபப்படுகிற பொழுது எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. தான் என்று நின்று விடுகிறார்கள். அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை கேட்காம கோபமே படக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரை கேட்காம
கோபமே படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபையோடு நாம் கடந்து வருகிற வேளையில கர்த்தர் உண்மை பெரிதாய் இருக்கிறது. நாம் அவருக்குள் இருந்தா புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். அவருக்குள்ள எப்படி இருந்து புது சிருஷ்டியாய் நம்ம மாறணுங்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் காலம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண் கண்ட இடத்துல உள்ள வசனத்தெல்லாம் வாசித்துக்கிட்டு கர்த்தர் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லி மேல வாக்குத்தத்த வசனம், கீழே இருள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க சொந்தக்காரராக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி வராது. இல்லையா? அதுல மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி அவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்வார்த்தைகளை சொல்லுகிறார். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அழைக்கிறார். கர்த்தர் நாம திருப்திப்படும் அளவுக்கு கர்த்தர் நம்ம திருப்தியாய் இருக்கும் வரைக்கும் நாம் செயல்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இதுல கர்த்தருடைய வசனத்தை 60% மேல நாம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லையா? 100க்கு 60% அளவுக்கு மேல நாம வேத வசனங்களை கற்று பின்பற்றி இருக்க வேண்டும். நம்முடைய பெருவாரியான நேரம் ஜெபத்திலும் சபையிலும் கழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கழித்திருக்க வேண்டும். நாம திருப்தியாய் நான் அதிகமாய் ஜெபிப்பதை போல் உணர்கிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். அதிகமாய் ஆண்டவருக்குள் இருப்பதை நான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் நமக்கு ரைட் போட்டு நம்ம வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. ஆக புதிய ஆண்டிலே புதிய கிருபையோடு எச்சரிக்கையோடு ஏனோதான் இல்லாதபடிக்கு கருத்தோடு உத்தமத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு என்று பிரியமாய் ஜீவிக்க நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய நல்வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பார். தீமையான காரியம் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான வழியில கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பிறந்தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.